வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய எமது துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகஸ்தர் முத்துலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை முதலில் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோட நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நான் 1974ஆம் ஆண்டு கிராம உத்தியோகத்தர் நியமனம் பெற்று முதலாவதாக கதிரவழி கிராமத்துக்கு எனது கடமையை ஆரம்பித்தேன். அதைத் தொடர்ந்து சித்தாண்டி, உன்னிச்சை, கரியாக்கத்தி போன்ற இடங்களில் வேலையை செய்து எனது கடமைகளை செய்து 1993ஆம் ஆண்டு பாளையமடு கிராமத்துக்கு கிராம உத்தியோகத்தர் நியமிக்கப்பட்டது. நீங்கள் உங்களது காலப்பகுதியில் எத்தனை ஆண்டுகள் கிராம உத்தியோகஸ்தராக உங்கள் பணியை ஆற்றியிருக்கின்றீர்கள்? 23 வருடங்கள் எனது சேவை செய்து 1996ஆம் ஆண்டு நான் ஓய்வூதியத்துக்கு சென்று விட்டேன். உங்களோட சொந்த இடம் மட்டக்களப்பு தானா? மட்டக்களப்பு பாளையமடு. உங்களது சகோதரங்கள், அண்ணன், தம்பி, அது சம்பந்தமான ஒரு அறிமுகம். எனக்கு 7 சகோதரர்கள், மூத்த 6 ஆண்களும் ஒரு பெண்ணும். நீங்கள் உங்களோட கல்வியை எங்கே படிச்சிருங்க? அதாவது ஆரம்ப கல்வி, உயர்கல்வியில் எங்கே படிச்சிருங்க? பாளையமடு மெதடிஸ்ட் தமிழ் கலவன் பாடசாலையில் 5ஆம் ஆண்டு வரையும், அதைத் தொடர்ந்து 6ஆம் ஆண்டு தொடங்கி கோயில் வரையும் விக்னேஸ்வர சித்தி விநாயகர் வித்தியாலயம் அமிர்தளியிலையும், அப்போது மெதடிஸ்ட் மிஷன் கலவன் பாடசாலையாக தான் அது இருந்தது. அதன் தான் பேர் மாற்ற. அடுத்ததாக நீங்கள் உங்களது அந்த சேவை காலத்தில் நீங்கள் என்னென்ன சவால்களை சந்தித்து மக்களுக்கு பணியாற்றினீங்க? 1993ஆம் ஆண்டு எனது கிராமத்துக்கு வந்தபோது பல இடங்களில் எங்கள் பாளையமடு கிராமத்தில் கிட்டத்தட்ட 11 மடுக்கள், தூணாக்கள், குடாக்கள் உள்ளது. அதில் அதிகமான கண்டல் தாவரங்கள் நிலையாக இருந்தது. யுத்த காலத்தின் போது பாதுகாப்பு கருதி 99 விதமான கண்டல் தாவரங்கள் அழித்தொழிக்கப்பட்டது. இதை பார்வையிட்ட எனக்கு மிகுந்த கவலையும், இதை எப்படி நாம் நிவர்த்தி செய்யலாம், இதை எப்படி நாம் மீள்நடுக செய்யலாம் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு சூழல் பாதுகாப்பு விழிப்பு குழு என்னும் ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் அன்றிருந்து எங்களது சேவையை தொடங்கினோம். அதில் முதலாவதாக தலைவர் சிவபாக்கியராஜா ஏஐ அவர்களும் செயலாளராக நானும் கடமையாற்றினேன். அப்போது எங்களுக்கு சகல நிறுவனங்களில் திணைக்களங்களில் உதவி கிடைக்கப்பட்டது. வரையிலாக கரையோரம்பண திணைக்களம், மத்திய சுற்றாடகர் சபை போன்றதிலும், மன்று நிறுவனம், பணி அபிவிருத்தி சபை போன்ற நிறுவனங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கியது. நான் முதலில் எதிர்பார்த்தது குறைந்த செலவில் கூடிய நன்மைகளை பெற வேணும். அதற்காக நான் முதல் தெரிவு செய்து பனைம்பிதைகளை கடற்கரையிலும் சதுப்பு நிலங்களில் கண்டத்தாவரங்களை நடுவதாக எங்கள் அமைப்பு ஒரு முடிவெடுத்தது. அதன்படி 1993ஆம் ஆண்டு ஏகே பத்மநாதனையா அவர்கள் பிரதேச செயலாளர் இருந்தபோது இதை நாங்கள் ஆரம்பித்தோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் ஆரம்பித்து கடற்கரை ஓரங்களில், அதாவது சதுப்பு நிலங்களில் கண்டல் தாவரம், தரிசு நிலங்களில் பனை விதை நடுகை திட்டம் தான் எங்களோட இதாக இருந்தது. ஏனென்றால் பனை விதைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, பராமரிக்க தேவையில்லை. அதே மாதிரி கண்டல் தாவரத்துக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, பராமரிக்க தேவையில்லை. அதே எண்ணத்தோடு நாங்கள் இதுவரையில் கடற்கரை ஓரமாக 1,00,000 பனை விதைகள் நடப்பட்டு முடிந்து விட்டது. இதுவரையில் 93ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையில். அதே போன்று மற்ற அதன் பிற்பாடு சூழலியல் நிதிக்கான மக்கள் அமைப்பு என்னும் ஒரு அமைப்பில் 2018ஆம் ஆண்டு கிழக்கு மாநிலத்தின் தலைவராக என்னை தெரிவு செய்தார்கள். அதன்படி நான்
மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமன்றி அம்பாறை மாவட்டங்களிலேயும் கண்டல் தாவரங்களை நட்டுள்ளேன். திருக்கோயில் சின்ன முகத்துவாரம் என்ற இடத்திலும், மட்டக்களப்பு வாவியில், திமிலதீவு, பவுனதீவு, பாவிக்கரை வீதி போன்ற இடங்களிலும், பாரத பிரதேசங்களில் வட்டவான் பிரதேசத்திலும் நான் எனது பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அத்தோடு என்னால் இந்த கண்டல் தாவர கன்றுகளை நாற்று மடை போட்டு அதிலும் நான் மற்ற தேவைப்படுபவருக்கு நான் விநியோகித்து வந்திருக்கின்றேன். அப்போ நீங்கள் உங்களோட காலப்பகுதியில் வந்து இந்த கண்டல் தாவரங்கள், அதாவது இந்த சூழல் சம்பந்தமான செயற்பாடுகள் தான் அதிகமாக காணப்படுது. இந்த சூழல் சம்பந்தமாக நீங்கள் ஏன் இவ்வாறான ஒரு கரிசனை எடுத்து இந்த மக்களுக்காகவோ இல்லாட்டி இந்த ஒரு இயற்கைக்காகவோ இந்த இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் செய்து வரீங்க? அதுக்கான காரணங்கள் என்ன? பனை நடுகை மூலம் பனம்பொருள் உற்பத்திக்கு பனைமரம் முக்கியமானது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பனைமரங்கள் கூடுதலான இடங்கள் இல்லை எங்களோட கிராமத்தை பொறுத்தமட்டு. அப்போது எங்களோட கிராமத்தில் பனை அபிவிருத்தி சபை கொண்டிருந்தது. அதில் எங்களோட இளம் யுவதிகள் பயிற்றப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான மூலப்பொருள் குருத்தோலை, புனையோலை தேவை. அந்த நேரத்தில் அதை எடுக்கிறதுக்கு பெரிய சிரமப்பட்டவர்கள். இதை கருத்தில் கொண்டுதான் நான் கரையோரங்களில் கடற்கரை ஓரங்களில் பனை விதையை நட்டு தற்போது அந்த பனைமரங்கள் காய்க்க தொடங்கிறது. அப்போ நீங்கள் அந்த உங்களோட ஆரம்ப காலத்தில் நிறைய பனை விதைகள் நட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பனை விதைகளை நீங்கள் எங்கேருந்து பெற்றுக்கொண்டீங்க? பனை விதைகள் பனம் பொருள் அபிவிருத்தி சபை, பனை அபிவிருத்தி சபை மூலம் எங்களுக்கு அந்த இணைப்பாளர் தேவரன் என்பவர் எங்களுக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்தும் நாங்கள் மீண்டும் தற்போதுள்ள இணைப்பாளர்கள் கூட எங்களுக்கு பனை விதைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பாக நீங்கள் இந்த கண்டல் தாவரம் வந்து நிறைய அளவில் நாடிக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா? இந்த கண்டல் தாவரங்கள் ஏன் நாட்டணும், என்னதுக்காக, அதுக்குரிய இந்த பயன்பாடுகள் என்னன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். கண்டல் தாவரம் ரைசோஃபோரா என்று அழைக்கப்படும் கண்டல் தாவரம் மிண்டி வேரை கொண்டுள்ளது. அந்த மிண்டி வேர் இருப்பதனால் கரையோர பாதுகாப்பிற்கும் ஒரு முக்கியமாக இருக்கிறது. அந்த மிண்டி வேரை கொண்டதால் எந்த காற்றுக்கோ சுனாமிக்கோ சூறாவளிக்கோ அது அழிக்கப்படாது, பிடுங்கப்படாது. அது இல்லை, அது அழிவு ஏற்படாது, நிலையாக நிற்கும். அது எங்களோட அனுபவத்தில் நாங்கள் 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போது கூட எங்களோட வீட்டு அருகில் உள்ள கண்டல்கள் அப்படியே இப்போவும் இருக்கிறது. அடுத்தது, மீனவர்களுக்கு இது முக்கியமான இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் கண்டல் தாவரங்களுக்கு கீழே நிலத்தடி நீரில் 11 வகையான உயிரினங்களும், மேல் பறவைகள், அணில், வேறு மிருகங்களும் இந்த வாழ்கின்றன. அதில் ஜீவனோயமாக அதுகளுக்கு ஒரு சரணாலயமாக அமைந்துள்ளது. நண்டு, மீன் உற்பத்திக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் அந்த சிறு மீன் குஞ்சுகளோ இறால் குஞ்சுகளோ இருக்கும்போது பாதுகாப்பு இடமாகவும் அந்த மண்டி வேர்கள் பாதுகாக்கின்றது. அதனாடி தான் அந்த மீனவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தாவரம். அப்போ 2004ஆம் ஆண்டு அந்த சுனாமி பேரலை ஏற்பட்ட காலங்களில் அதற்கு பிறகுதான் இந்த சவுக்கு நாட்டப்படுது இல்லையா? அப்போ அந்த சவுக்கு நாட்டுற அந்த பணிகளில் உங்களோட செயற்பாடுகள் எப்படி இருந்தது? சவுக்கு நாட்டுற இதில் எங்களோட பங்களிப்பு கூடுதலாக இல்லை. ஏனென்றால் அது ஒரு வரையிலாகவினால் அந்த சம்பளத்துக்கு, அதாவது கூலிக்கு ஆக்களை அமர்த்தி அதை செய்தார்கள். இந்த கண்டல் தாவரங்களை நடுறது வந்து பெரிய ஒரு சவாலான விஷயம் இல்லையா? அது வந்து நாட்டும்போது தண்ணிக்குள்ள தான் நாட்டுவாங்க. அப்போ அதை வந்து பராமரிக்கிறது வந்து எவ்வாறு பராமரிக்கலாம்? அது கண்டல் தாவரம் நீரினால் அடித்து செல்லாதவாறு நாங்கள் அது அந்த கணுக்களை, கம்புகளை நட்டு
லேசான கயிறால் கட்டி வைப்போம். அப்போது அந்த காற்றுக்கோ நீட்டுக்கோ அது அடிபடாமல் அது நல்லா வரும், சேதம் இல்லாமல். சிறிதொரு விளம்பர வேலையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கலாம் துறைக்கப்பால் நிகழ்ச்சி. இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு. நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். இந்த கண்டல் தாவரங்கள் சம்பந்தமாக தான் நாம் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த கண்டல் தாவரங்களை எப்படி உருவாக்குறீங்க? கண்டல் தாவரங்கள் கண்டல் மரத்திலிருந்த விதைகளை எடுத்து இதே போன்று பக்கெட் பண்ணி பொலிதீன் பக்கெட்டில் அடைத்து இப்படி நாங்கள் உருவாக்கின்றோம். ஆரம்பத்தில் இதே மாதிரி இருக்கும். அதைத் தொடர்ந்து கண்டல் தாவரங்கள் இதே மாதிரி வளர்ந்த பின்பு இந்த கட்டத்தில் நாங்கள் இதை கொண்டு போய் நட வேண்டிய இடத்தில் நடுவோம். அல்லது தேவையானவர்கள் விரும்பி கேட்கும்போது நான் இதை விநியோகிக்கின்றேன் கண்டல் தாவரங்களை. இந்த கண்டல் தாவரங்கள் நடும்போது நீங்கள் இது அனுமதிகளை பெற வேண்டியிருக்கின்றதா? கண்டல் தாவரங்கள் நடும்போது பிரதேச செயலகம், மாவட்ட கடத்தொழில் திணைக்களம், கரையோரம் வன திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகாரி போன்ற இடங்களில் நாங்கள் அனுமதி பெற வேண்டும். முதலாவதாக பிரதேச செயலகத்தில் அனுமதி எடுக்கணும். அடுத்ததாக கரையோரம் வன திணைக்களம், கரையோரம் வன திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை போன்ற இடங்களில் எடுக்கணும். நீங்கள் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாக தான் நீங்கள் அநேகமான சேவைகளை ஆற்றிருக்கிறீங்க. நீங்கள் அது சம்பந்தமான மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வாகவும் நீங்கள் செய்த செயற்பாடுகளையும் மக்களுக்காக நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. மக்கள் நாங்கள் எனது விருப்பம் அழிக்கப்பட்ட காடுகளை மேல்நாடுகை செய்து உருவாக்குவது. அப்படி நாங்கள் உருவாக்கி கொண்டு போகும்போது விழிப்புணர்வற்ற சிலர் அவர்கள் தேவைக்காகத்தான் சில மரங்களை வெட்டுவார்கள். அப்போது என்னிடம் சொல்வார்கள், சிலர் வந்து கூறுவார்கள், நீங்கள் நடுறீங்க, இப்படி ஆக்கள் வெட்டித்து போகிறாங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை என்ற மாதிரி சொல்வார்கள். அப்போ நான் விடையளிக்கிறேன். எப்படி என்றால், இந்த யுத்த காலத்தில் எவ்வளவு பேர் மரணித்திருக்கிறார்கள், அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் திருமணம் செய்திருக்கிறார்கள், பிள்ளைகள் பெறுகிறது. அதே போல் அழிக்கிறவர் அழிக்கட்டும், அவர்கள் 10 மரத்தை அழித்தால் நாங்கள் 1000 மரங்களை நடுவோம் என்ற அந்த துணித்தலோடு நான் அந்த கடமைகளை செய்து கொண்டு வரேன். அந்த நீங்கள் கூட அந்த பணிக்கு மத்தியில் நீங்கள் இது போன்ற சவால் என்றா என்ன? சவால் பொறுத்தவரையில் அந்த திணைக்களங்கள், சில திணைக்களங்கள் எங்களுக்கு அனுமதி சார்ந்தில் கொஞ்சம் பின்வாங்குறவர்கள் என்றால், அந்த வீதியோரங்கள் உள்ள ஆற்றங்கரை ஓரங்கள் நடும்போது அது வியூ தெரியாது, அரைபடியால் இவிடத்தை நடக்கூடாது என்று சில அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க. அதே மாதிரி அனுமதி எடுக்கணும் என்று சொல்லுவார். சில அனுமதி தரமாட்டார்கள் அந்த இடத்துல நடுறதுக்கு. நாங்கள் அதுக்கு பிறகு வேறு இடங்களில் கொண்டு போய் வேறு இடத்துல இப்போ பட்டக்கிளப்பில் அதை செய்யலாமே காட்டம் போனால் நாங்கள் பவுனதீவு கிராமத்துக்கு போய் பவுனதீவு ஆற்றில் கொண்டு நடுவோம். அப்படி இந்த உங்களோட சேவைகளுக்கு வந்து இளைஞர்களோட சப்போர்ட் வந்து எப்படி இருக்கு? எங்களுக்கு கிராமத்தில் உள்ள மீனவர்கள், இளைஞர்கள் நாங்கள் அறிவித்தால் உடனே அவர்கள் வந்து முன்னின்று எங்களை பின்தொடர்ந்து அவர்கள் செயலாற்றி கொண்டிருப்பார்கள். இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் மாசுபடுறது, அப்படி இல்லாட்டி அந்த சுற்றுச்சூழலை அழிக்கிற தன்மைகள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறான செயற்பாடுகள் மூலம் இந்த சுற்றுச்சூழலை அழியாமல் பாதுகாத்துக் கொள்வீங்க? நாங்கள் இப்போதும் கடற்கரை ஓரங்களில் அந்த பனைநாடு செய்ய இடத்திலேயும் கண்டல் தாவரங்கள் நட்ட இடங்கள்லேயும் அறிவித்தல் பலகைகள் போட்டிருக்கிறோம். ஏனென்றால் குற்றச் செயல்கள், மரம் வெட்டுதல், குற்றச்செயல் என்று சொல்லக்குள்ள மரம் வெட்டுதல், மண் அகழ்தல் போன்ற வேலைகள் செய்யும்போது அதில் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் கூட இருக்குது அந்த போட்டில். அப்போ உடனே எனக்கு அறிவிப்பார்கள். நான் அதை தொடர்ந்து போலீஸாருக்கும் அதுக்குரிய திணைக்களத்துக்கும் அறிவித்து அதை நான் தடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சிவில் சமூகம், அது மட்டும் இல்லாமல் பல் சமயத்திலெல்லாம், பல் சமய ஒன்றியத்திலலாம் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக ஆற்றக்கூடிய பணிகள் என்ன? பல் சமய ஒன்றிய
இதில் இருக்கும்போது நாங்கள் இப்போ 19ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு நேரத்தில் எங்களோட மட்டக்களப்பு பல்சமய என்ற முயற்சியால் தான் பெரிய ஒரு இனக்கலவரம் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் அந்த டைமில் நாங்கள் முன்னின்று அந்த சேவையை செய்தோம். சிவில் சமூக ரீதியாக போதைப்பொருள், குற்றச்செயல்கள், முறையற்ற மண்ணகழ்வு, மரம் வெட்டுதல் போன்ற விடயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அந்த டைமில் நான் போலீஸாருக்கு உடனே அறிவித்து உடனே உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. எதிர்கால சேவைகள் என்னென்ன வச்சுருக்கிறீங்க கைவசம்? எதிர்காலத்தில் நாங்கள் இந்த இடத்துல இந்த நாட்டுகள் நடைபெறும் பனை நடுகையெல்லாம் எதிர்காலத்தில் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி இப்போ நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ எதிர்கால திட்டங்கள் என்ன உங்களோட? எதிர்காலத்தில் நாங்கள் நட்ட இடங்களில் மீள்நடுகை செய்ய வேண்டியுள்ளது. நாங்கள் 100 மரம் நாட்டும் போது அதில் எப்படியாவது 25 மரங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் மிருகங்களால், தோணிகள் படகுகளோடக்குள்ள அந்த அலைகளால், மற்றது நீரோட்டங்களால், மற்றது குளத்து வாழைகள் அப்படி அதில் நீரோட்டம் பாசியதுகளால் கண்டல் தாவரங்கள் மூடப்பட்டு அழிந்து போகும். அதை திரும்பி மீள்நடுகை செய்கிறதுக்குரிய நடவடிக்கை தான் நாங்கள் இப்போ அதை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பனை சம்பந்தமான, அதாவது பனை விதைகள் சம்பந்தமாக நடுறது எப்படி சொன்னீங்க? இந்த அதாவது ஒரு கிராமத்துக்கு அப்பாற்பட்ட எல்லைகளில் பனை மரங்கள் வெட்டுப்படுற செயற்பாடுகளும் அதிகமாக காணப்படுது. நீங்கள் எதிர்காலத்தில் அதுகளை தடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளாகவும் நீங்கள் இதுக்கு முதல் அதில் சம்பந்தமாக, அதாவது நீங்கள் உங்களோட நடப்பட்ட பனை மரங்கள் வெட்டப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் சந்தர்ப்பங்களும் இருக்குதா? இப்போ ஆண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. கரையோரங்களில் மீன்பிடிக்கிறார்கள் பனைமரத்து கீழே நெருப்புகள் கொடுக்கும்போது, நெருப்புகள் பற்ற வைக்கும்போது தாழை மரங்கள், பனை மரங்கள் எல்லாம் கருகி இதெல்லாம் இருக்குது. அந்த டைமில் நான் போலீஸாருக்கு அறிவித்து அவர்களை கூப்பிட்டு அவர்களை எச்சரிக்கை பண்ணி விட்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த உங்களோட ஆரம்பம், அதாவது உங்களோட அந்த மரநடிகை ஆரம்பத்தில் தற்போது வரைக்கும் நீங்கள் செய்த செயற்பாடுகளை புகைப்பட மூலமாக வச்சுருக்கிறீங்க. அதுகளையும் மக்களுக்காக காட்டி விழிப்புணர்வு. இது பனைநடுகை தூணாவடி, பாளையம் தூணாவடியில் நடப்பட்டது. இது பட்டவான் என்னும் இடத்தில் நடப்பட்ட மரங்கள். இது அம்பாறை மாவட்டம் திருக்கோவிலில் சின்னமுகத்துவாரம் என்னும் இடத்தில் நடப்பட்ட கண்டல் தாவரங்கள் நடப்படும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். ஆனால் இங்கே நடப்பட்டு ஒரு சில தினங்களில் எருமை மாடுகளின் செயல்பாட்டால் 90% கண்டல் தாவரங்கள் சேதமாகிவிட்டது. இது மட்டக்களப்பு வாவிக்கரை ஓரத்தில் நடப்பட்ட கண்டல் தாவரம். இது பீச்சு கல்மினை என்னும் இடத்தில் 2022ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 3ஆம் தேதி ஈர நிலத்தினத்தை முன்னிட்டு பீச்சு கல்மினை பாவியில் 350 கண்டல் தாவரம் நடப்பட்டது. இதில் மீனவர் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். வனவிலங்கு இயற்கை வள பாதுகாப்பு சபையின் அனுசரணையுடன் இது நடப்பட்டது. இது பவுனதீவு 2022ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் தேதி பவுனதீவு ஆற்றில் ஜீவராசி பாதுகாப்பு அதிகார சபையின் அனுசரணையுடன் நடப்பட்ட 350 கண்டல் தாவரங்கள். இது 1993ஆம் ஆண்டு எங்களால் சூழல் பாதுகாப்பு விழிப்பு குழுவினால் ஆரம்பிக்கப்பட்ட பனை நடுகை திட்டம். அதில் பங்கு பற்றியோரின் புகைப்படங்கள். நீங்கள் இந்த கண்டல் தாவரங்களை உங்களோட வீட்டில் இருந்து அந்த நடப்புற இடங்களுக்கு நீங்கள் எப்படி கொண்டு செல்றீங்க? அதுக்குரிய செலவுகள் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து பெற்றுக்கொள்கிறீங்க? அதில் நடுவதற்கு எங்களிடம் அந்த உதவியை கேட்பார்கள், கண்டு விதைகளையும் கேட்பார்கள். அப்போது அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட், அதுக்குரிய போக்குவரத்து செலவு, கண்டலுக்குரிய செலவெல்லாம் அவர்கள் தருவார்கள். அப்போது நாங்கள் அதை அப்படியே பக்கெட்டோடைய கொண்டு போய் அந்தந்த இடத்துல நடுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம், இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமாக உரையாடி கொண்டிருக்கோம். தற்போது நாம் கூட குடும்ப விவரத்துக்குள்ளே வருவோம். உங்களது மனைவி, பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, என்ன சம்பந்தமாக மக்களுக்கு? மனைவி ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறார். மகன்
திருமணமாகி அவர் தொழில்நுட்பத்துறை கடமையாற்றுகிறார். மகள் திருமணமாகி அவர் இல்லத்தரசியாக இருக்கிறார். நீங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த இளைஞர்களுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இதை சொல்லி முடிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லி முடிப்பீங்க? முக்கியமாக மரநடைய திட்டத்தில் இளைஞர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்தாலும் அதில் விழிப்புணர்வு சிலருக்கு இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் சில அதிகமான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். பாடசாலைகளில், பொது இடங்களில் விழிப்பு பதாதைகள், சுண்டு பிரசுரங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த மரங்களை மீள்நாடு செய்து நமது பிரதேசத்தை ஒரு பச்சை பசையில் எண்ணக்கூடிய ஒரு இடமாக மாற்றி மீனவர்களுக்கும் மற்றும் தொழில்சார் பனை தொழில்சார் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கும் நாங்கள் அதை மூலப்பொருளாக கொடுப்பதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம். இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்து பெருமதிமிக்க கருத்துக்களை வழங்கிய ஓய்வு நிலை கிராம உத்தியோகஸ்தர் முத்துலிங்கம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய டேர் நியூஸ் ஸ்தாபனத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவிப்பதோடு மக்கள் இதை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியுடனாக சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் சகாயதவன் ஹேமதவன். வணக்கம் நேயர்களே.